எங்க வீட்ல நாங்க வெண்டைக்காய் இப்படிதான் வெட்டுவோம், நீ பழகிக்கோ. எங்க வீட்ல நாங்க வந்து இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம், சோ நீ அப்படி பழகிக்கோ. நான் ஹோம்லி ஆக வேண்டிய இடத்துல அவன் ஹோம்லி ஆயிட்டான். நான் என் லைஃப்பை வந்து அப்படியே முடிச்சிட்டேன். 2 வருஷம் எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை. என்கிட்ட ஃபோன் கூட இல்லை 5 வருஷமா. இப்போ வந்து எனக்கு 28 முடியுது. என்னோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, கோமால இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறது வந்து அந்த 5 வருஷம் மறைஞ்சு போயிருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார். சல்லி பயலக அப்படின்னு சொல்றாங்கல்ல, இன்வாலண்ட்ரியா தே ஆர் குட் பாய். பொருளாதாரம் தாங்க அதில் நிற்குது. இப்போ சார் வந்து அவருக்கு வந்து பொருளாதாரம் தேவை, அதனால அவர் அதை முடிவு பண்றாரு. உங்க வீட்டில் அது வந்து இருக்கு, அதனால அவர் அனுப்பல, அவள் தான். அனுஷ் ரைஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் திருமண பந்தத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல பொய்யாயி என்ன மாதிரியான மனநிலையை தூக்கி தள்ளுதுன்னா, நாம ஏன் விவாகரத்து பண்ணிட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு பேச்சுலர் லைஃபுக்குள்ளே நம்ம ஏன் போயிடக்கூடாது, திருப்ப அந்த வாழ்க்கையே நமக்கு போதுமானதாக இருந்திருக்குமோங்கிற எண்ணத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட ஒரு இடத்துல லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, ஏன் நம்ம வந்து ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டே இருக்கணும்? இங்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் எங்களுடைய திருமண முறிவுக்கு பெண்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் ஹலோ என்ன எங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக, ஆண்கள் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு, விவாகரத்து செய்ய மனநிலையில் இருக்கும் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சீங்க? திருமணத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அம்மா பிள்ளையா இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது சார். நம்ம கோவிலுக்கு போவோம்னு சொல்லுவோம், அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சினிமாக்கு போமா, அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி ஓகே, இவன் ஒரு அம்மா பைத்தியமா இருக்கானே சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மா கிட்ட பாசமா இருக்கலாம்னு போயாச்சுன்னா, எங்க வீட்ல நாங்க வெண்டைக்காய் இப்படிதான் வெட்டுவோம், நீ பழகிக்கோ. எங்க வீட்ல நாங்க வந்து இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம், சோ நீ அப்படி பழகிக்கோ. அப்ப நான் ஹஸ்பண்டுக்காக நான் வந்து என்ன மாத்திக்கவா, ஹஸ்பண்டோட அம்மாவுக்காக மாத்திக்கவானே தெரில. வாச்சது வாழைக்காயா இருக்குன்னா அதை பத்தது பெரிய பொருளங்காயா இருக்குது. மொத்தத்துல என்னன்னா, நம்மள ஒருத்தங்க புரிஞ்சு நமக்காக அவங்க மாறுவாங்கல்ல, அந்த பர்சனை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா வேணா நல்லா இருக்கலாமே தவிர, நம்ம வந்து பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது எப்பவுமே ஏமாற்றமா தான் இருக்கும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னு ஒன்று இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு வந்து நான் என்னன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆடுறது அது இது ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணும்போது அவன் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா ஓவரா அவன் ஹோம்லி ஆயிட்டா. டான்ஸ் ஆடினா ஆட்கள் பார்க்கும், பாட்டு பாடுறா, சும்மா என் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருவாங்க, ஓவரா ஹோம்லி ஆயிட்டா. அது எனக்கு பயங்கர ஏமாற்றமா இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓகே, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஓகே. நான் ஹோம்லி ஆக வேண்டிய இடத்துல அவன் ஹோம்லி ஆயிட்டான். ஓகே, நீங்க மேன்லி ஆயிட்டீங்க, அவர் ஹோம்லி ஆயிட்டாரு. வேற சொல்லுங்கம்மா. நான் வந்து 18 வயசு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேரேஜ் பண்ணிட்டேன். என் லைஃப் எப்படி போச்சுன்னா, நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் நானே கள்ள தூக்கி போட்டு எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அம்மா இல்லாமல் ஒரு நாள் தூங்க மாட்டேன். எங்கள் அக்காங்க மேரேஜ் ஆகி போனப்போ 2 நாள் அழுகைக்கு எனக்கு ஃபீவர்லாம் வந்து எங்கள் அக்கா மாமங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமிலி அட்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு மேரேஜ்னால் ஒரு ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். பட் நான் வந்துட்டு எல்லார்த்திட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறப்போ, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ்னா சின்ன பிள்ளை அந்த அஃபெக்ஷன் ஆஃப் லவ்ல போயிட்டனோ என்னமோ தெரில. பட் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு கடைக்கு போனீங்கன்னா நம்ம புருஷன் நமக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் எடுத்து தருவோம் அப்படின்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் சத்தியமாக சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு கூட என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக போனதில்லை. நான் என் லைஃப்பை வந்து அப்படியே முடிச்சிட்டேன். 2 வருஷம் எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை. என்கிட்ட ஃபோன் கூட இல்லை 5 வருஷமா. இப்போ வந்து எனக்கு 28 முடியுது. என்னோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, கோமால இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறது வந்து அந்த 5 வருஷம் மறைஞ்சு போயிருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. நான் ஹாப்பின்னு ஒன்று யோசிச்சேன்னா அது என் ஃபேமிலிகிட்ட மட்டும்தான் இருந்தது. மேரேஜ் லைஃப் வந்து எனக்கு 0 தான். எங்கள் ஊர் பக்கா கிராமம்னா, நாமக்கல்லாம் ரொம்ப அவுட்ரு. என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி மாற்றிக்கணும், நான் கடைசி பொண்ணுங்கிறதுனால அப்போயே வண்டி எடுத்து பெரிய வண்டியெலாம் எடுத்து ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உன்னால் 4 பேருக்கு முன்னாடி நிற்க முடியாது, உன்னால் பேச தெரியாது, எல்லாத்துலேயும் டாமினேட்டு. எனக்கு நான் நல்லா சமைப்பேனா, ஒரு 100 பேர்த்துக்கு சமைக்க சொன்னால் கூட மாமா கடை வச்சுருந்தாங்க, நான் நல்லாவே சமைப்பேன். உனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறதுல எனக்கு சமைக்கிறது கூட மறந்து போச்சு. இப்படிலாம் ஏன்னா இருக்கிறாங்க. நான் வந்து நீங்கள் கரெக்டு தப்பு நான் சொல்லலை, நான் என் லைஃப்பில் நடந்ததை கேட்குறேன். ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் கஷ்டத்தையே சொன்னாலும் உங்கள் சைடில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு உறுத்துது. ஒரு பெண் வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்ணுற அளவுக்கு
நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆண் வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஓப்பனாக பேச முடியாது. எங்களால் அதை வந்து வெளியே போய் என் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுறா, என்னை நெகட்டிவாக பேசுகிறா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் வந்து அப்பா 9th இறந்துட்டார். அப்புறம் நானே வந்து 12th அப்புறம் நானே தான் படித்தேன். படித்து இன்றைக்கி ஒரு 20 டிகிரிக்கு மேலே படித்தேன். ஆனால் என் ஒய்ஃபு எங்கேயுமே வந்து கூட நிற்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசுனது இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பேன். என் ஒய்ஃப் வந்து ஃபிசிக்கல் நேச்சர்னு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு விதத்தில் இருந்தாலும் நமக்கு இமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க, நம்ம செய்கிறத வந்து ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. அது எங்கேயுமே நிறைவேறாத போது உங்களுக்கு ஒரு மன வலி இருக்கும். அந்த வலியை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன வரும்னா, இல்லை இது நமக்கு செட் ஆகாது போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்ம போயிட்டா குழந்தைகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? ஓகே, இப்போ நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சந்தோஷத்தோடு இருக்கிறோங்கிறத தாண்டி மனவேதனை, டிவோர்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு போய் குழந்தைகள் நிமித்தம் நின்ற இடத்துல தான் நான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. அதாவது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் திருமணத்துக்குள்ளே பந்தத்துக்குள்ளே வரும். அந்த எதிர்பார்ப்பு எங்கே ஒரு இடத்துல திருமணத்துக்கு அப்புறம் பொய்யாகுது? என்னோட கணவர் வந்து ஆண்களே காதல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லவர். 5 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணாரு. ஓகே, 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாரு, அப்போ எப்படி இருப்பார்? எப்படி லவ்வபுளாக இருப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் பண்ண மறுநாள் தான் வீட்டில் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாளே காணோம். எங்கன்னா வேலைக்கு போயிட்டார். அதுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் காலையில் வேலைக்கு போவார், நைட்டு 10:30 தான் வருவார். கேட்டால் அவர் லவ் மேரேஜ். அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணோம், மனைவியை வீட்டில் வச்சிட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், தொழுவத்தில் கட்டிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளோதான். இப்படிதான், இதுதான் அவரோட அன்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் கெஸ் பண்ணீங்க? சார், என்னோட சொந்த அத்தை பையன். அவரை கெஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 10 வார்த்தை பேசினா அவர் ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஆமாங்க, 10 வார்த்தை பேசுனா நீங்கள் ஒரு வார்த்தை அங்கே பேச முடியலன்னா உங்கள்கிட்ட மனைவிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனா 11வது நிமிஷம் சண்டை தான் வரும். நான் இவ்வளோ பேசுவேன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி என்ன எப்படி சூஸ் பண்ணாரு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கணவன் வந்து உங்கள்கிட்ட நல்லா சிரிச்சு பேசணும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் நிறைய பண்ணுறீங்க. இல்லை நீ வெளியிலேயே வேலைக்கு போயிட்டு வரியா, என்கிட்ட 1 மணி நேரம் பேச. அவர் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போவார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருப்பார். அந்த ஒரு நாளும் தூங்குவார். அவங்க அன்பான அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் புள்ள மாறவே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போவோம், அந்த ஒரு நாள் தூங்குறான். கரெக்டா? இதுக்கு பதில் சொல்லுங்க. தகப்பன் மாரி எங்களை பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறீங்க. தகப்பன் கண்டிஷனோட நடக்கிற தகப்பனுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு புருஷன் வந்து இது பண்ணாத, செய்யாத, இப்படி போவாதன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, ஒரு ஜாப் போகிற இடத்துல அந்த கம்பெனி தான் இவங்களை ஹையர் பண்ணுது, அந்த கம்பெனி தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனாலும் அந்த கம்பெனி என்ன மாதிரிலாம் இருக்கணும்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. சம்பளம் கொடுக்குற கம்பெனியே இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற இவங்க ஒய்ஃப்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பிரச்சனை என்னன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் மனசுக்குள்ள நினைக்கிறத நீ கண்டுபிடி, நான் இதுதான் சாப்பிடணுன்றத நீ கண்டுபிடி. எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ராப்ளம் அவங்க கிட்ட வருதுன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் லைனில் ஒரு பார் மாதிரி வச்சிடுறாங்க. அந்த பாருக்கு மேலே அந்த பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை போல ஆணுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தானு கேட்குறாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுக்கு கல்யாணமே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தையும் ஆயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து பேசலைன்னா அவர் எப்படி நம்மக்கிட்ட வந்து தானே பேசணும். ஒரு நாள் பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், 10 நாள் பார்த்தேன், 15, 20 நாளும் பார்த்தேன். சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, மறுபடியும் காலையில் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போயிடுறாரு. 21வது நாள் பொறுமையை இழந்துட்டேன். கேட்குறேன், ஒரு ரூம்மேட்டாக இருந்தா கூட ஏன் பேசலைன்னு நீ என்னை கேட்ப. ஒரு மனைவி, நான் 21 நாள் பேசலை, என்னை ஏன் கேட்கல? அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், நீ கோவமாவா இருக்க? நான் ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்கிறல்ல நினைச்சேன். சொல்லுங்க, என்ன பதில் வரும்? இப்போ நீங்க சேர்ந்தானே இருக்கீங்க? 20 வருஷத்தை தாண்டிட்டோம். ஆனா இப்போ நான் ரிவெஞ்ச மாத்திட்டேன். அப்படியா? ஆமா. என்ன மாத்திருக்கீங்க? 15 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன், அவர் என்ன லவ் பண்ணல, நான் செய்யற சமையலை தான் லவ் பண்றாரு. 15 வருஷம் ஆச்சு இதை எனக்கு கண்டுபிடிக்க. அப்புறம் பார்த்தேன், சண்டைன்னு வந்தா சமைக்கிறத கட் பண்ணேன். அவர் அப்பதான் என்கிட்ட கேட்பார், ஏம்மா சமைக்கல, ஏன் இன்னைக்கு சமைக்கல, நீ சாப்பிட்டியா? 15 வருஷம் கழிச்சு தான் நீ சாப்பிட்டியா,
நீ தூங்கினியா, ஏன்னா சாப்பாடு செய்யல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சவர் இப்ப என்ன பண்றாரு, அவரை லெமன் ரைஸ் செய்யற அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த டெக்னிக் கத்துக்கிறதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. 15 வருஷம் இல்ல சார். ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. ஒண்ணு ஆரம்பத்திலே டைவர்ஸ் வாங்கிடணும், இல்ல வாழறோம் நாங்க சகிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். நாங்க கண்டுபிடிச்சாதான் இவங்கள சமாளிக்க முடியும். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்களா? என் வீட்டுக்காரோடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அப்போ நாங்கள் நல்லவனாக இருக்கிறது தப்பா சார்? யோசித்து பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவார். பிரச்சனை இல்லாமல் தானே சார் போயிருக்கிறாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்த சாப்பாடில் உப்பு இல்லைன்னு சொல்ல, காரம் இல்லைன்னு சொல்ல, உங்களை எதுவுமே குறை சொல்லலை. நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. அவருக்கு தெரியல, அவ்வளோதான். எந்த இடத்துலையும் டார்ச்சர் பண்ணல. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் நல்லவனாக இருந்தாலே பிரச்சனை. எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார். உண்மையான இன்வாலண்ட்ரி குட் பாய்ஸ் தான் சார் கேர்ள்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நான் இது வந்து என் ரத்தத்திலேயே ஊறி நானாவே நார்மலாக நல்ல பிள்ளையாக இருக்கிறது தான் இன்வாலண்ட்ரி குட் பாய்ஸ். அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரூடாக இருந்தாலும் இந்த பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த சல்லி பயலுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன்வாலண்ட்ரியாக தே ஆர் குட் பாய். ஆனால் இந்த குட் பாய் வேஷம் போட்டுட்டு சுற்றுறாங்கல்ல சில பேர். நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன்ல, அப்போ நான் நல்ல பையன் தானே, நான் நல்ல பையன் சொல்லு. நான் உனக்கு இவ்வளோ அலோவ் பண்ணுறேன்ல, நான் நல்ல பையன் தானே, என்ன நல்ல பையன் சொல்லு. இந்த மாதிரி பசங்களை எப்படி சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது? அக்கா குட் பாய்னா எப்படி இருக்கணும்? அதை ஏன் சொல்லணும்னு இல்லக்கா, குட் பாய்னா எப்படி இருக்கணும்? குட் பாய் எனக்கு வந்து சொல்லி முடிச்சேன். ட்ரிங்க்ஸ் கிடையாது, சூதாட மாட்டேன், பெண்கள் பழக்கம் கிடையாது. 916 நானு 916 அதுதான் குட் பாய்னா பிரச்சனை. எப்படி இருக்கணும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள மதிக்கணும். ஓகே. ரெண்டாவது அடுத்தவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சின்ன குழந்தை எல்கேஜியில் மேனர்ஸ், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் பாய்னு ஒரு சார்ட் போட்டு சொல்லி தருவாங்க. க்ரோன் பீப்புள் கிட்ட சொல்லி தர வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த நல்லவன் டேக் தான். இப்போ யார் மதிக்கல? யார் மதிக்கிறாங்க? யார் மதிக்கிறாங்க? உங்களை இப்ப நான் அக்கான்னு சொன்னேன்க்கா, பேர் வச்சு கூப்பிடல, ஒரு வாங்க போங்கன்னு கூட சொல்றேன். இதுதான் இப்போ நீங்க நான் நல்ல பையன் காமிச்சிக்கிறீங்க. இது வந்து அதுதான் நான் சொல்றேன். நடக்கணும். அப்ப நல்ல பையனா எப்படி இருக்கணும்னு மறுபடியும் கேக்குறேன் நான். அதுதான் நான் சொல்றேனே, நல்ல பையன்னா அவனுக்கான கேரக்டர்ஸ் ஒருத்தங்கள இது இன்வாலண்டரியா நார்மலா நடக்கிறது. அதை சொல்லி காமிக்கிறவன் வந்து நல்லவன் கிடையாது. பாக்குற விதத்துல தான் இருக்கு. எனக்கு இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு சுடிதார் போட்டு வந்துச்சுன்னா நல்லபடியா பார்த்தனா அந்த பொண்ணு சாரி கட்டு வரது ட்ரெஸ் இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வியூல தான் இருக்கு. அப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, வேலிடேஷன். நான் இது பண்ணிட்டல உனக்கு நான் நல்ல பையன் தானே, நான் இது பண்ணிட்டல நல்ல பையன் சொல்லிட்டு வேலிடேஷன் எதிர்பார்க்குறாரு. சேம் திங், நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டோன்னு உங்கள் கணவனோ உங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களே, அது வேலிடேஷன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒரு கணவரும் எதிர்பார்ப்பாரு. நான் உனக்கு நேற்று ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, என்னங்க அந்த சாரி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. அது எத்தனை மனைவி சொல்கிறாங்க? பாதி பேர்லாம் சொல்கிறதில்ல, வாங்கி கொடுக்குற வரைக்கும் சண்டை போடுவாங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ காமன் திங். என்கிட்ட 10,000 இருக்குது, நான் வந்து ஒரு 8,000 ஒரு சாரி என் ஒய்ஃப் ஆசைப்படுறாங்கன்னா என்னால் வாங்கி தர முடியும். அது எக்ஸ்பெக்டேஷன் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பட் அதே என் ஒய்ஃப் வந்து 1 lakhக்கு ஒரு சாரி ஆசைப்படுறாங்கன்னா என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே, ஓகே என் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு, என்னால் இதான் வாங்கிக்க முடியும், நான் அக்செப்ட் பண்ணிட்டு போனாலே முடிஞ்சிச்சு, ஒரு சுமூகம் முடிச்சு. ஆனால் அப்படி இல்லை, ஏன் உன்னால் வாங்கி தர முடியல, இஎம்ஐ எடு, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரொலாங் பண்ணுவாங்க. அது அண்ணியோட முடியாது. அது வந்து 1 வாரம் போகும், 1 மாதம் போகும், அவ்வளோதான். அதுலேருந்து அந்த சண்டை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்கே பேசுறது? பேசினாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பட் பேசுறதுக்கு வாய்ப்பே வராது. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமாக ஒரு கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி மீது ஒரு எதிர்பார்ப்பு வருது இல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க அப்படிங்கிற போது எங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராம ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பேர்டனா ஒரு இடத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சலிப்புத்தன்மையும் ஒரு விதமான எரிச்சலும் வருது இல்லையா, அது எங்க இருக்குன்னு கேட்குறேன். வேலைக்கு போகிறதுல இருக்குது சார். நான் 5:30க்கு எழுந்துக்கிறேன் சார். கார் வாட்டர் வாஷ் போயிட்டுருக்கேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், குளிச்சிருவேன், சாப்பிட்டு கிஃப்ட்டு ரேபிட்டோ ஓட்டிட்டு 1 hour வர லொக்கேஷன், இங்கேருந்து அங்கே லொக்கேஷன் போடுவேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் வரும்போது ரைடு ஓட்டுவேன். மறுபடியும் பார்ட் டைம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, அந்த டைம் பார்ட் டைம் ஒர்க்கு முடிப்பேன். மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த கார் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வருவேன் சார். இவ்வளோ ஒர்க்கு வந்து யாருக்கு பண்ணுறேன்? மனைவிக்கு பண்ணுறேன். அவங்க அப்பா பண்ணாரா? 10:30 மணி வரைக்கும் அவங்க அப்பா ஒர்க் பண்ணாரா? அப்பா விட ஒரு பாயிண்ட் நான் அதிகமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த மாதிரி டைமில் ஒய்ஃபுங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார். அந்த மாதிரி டைமில் நாங்கள் உடஞ்சிடுறோம். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்கள ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒர்க்குக்கு போனாங்கன்னா, ஏதோ ஒரு ஒர்க் இருக்கட்டும், மந்த்லி நம்மளுக்கு 5,000 வந்தால் கூட நான் இந்த ஒர்க்கையே நான் கண்டினியூ பண்ணுறேன். வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க? ஆமாம் சார். போக மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து எங்களை சின்ன வயசில் அப்படி வளர்க்கலை, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிற,
ஸோ அப்படின்னு இப்போ அந்த 5,000 ஒரு 10,000 வந்தால் கூட நம்ம பசங்களுக்கு பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணலாம், அவங்களே கோல்டு வாங்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு நமக்கு வரும். நானும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் காலையில் ஒரு 5:30 10 மணி வரைக்கும் நான் வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்றீங்க சார்? நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார் ஒரு கம்பெனியில். மீதி பார்ட் டைமாக இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்கல்ல அதே லைஃப் இங்கே வாழணும்னு பார்க்குறாங்க சார். இப்போ எங்கள் அப்பா கிட்ட கிடைச்ச அந்த அன்பு அது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், வெளியாள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ நீங்கள் வேலைக்கு போகணுன்றீங்களா போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அலோவ் பண்ணாதானே? அதுதான் நான் போக சொல்லி தானே மேடம் சொல்கிறேன். இப்போ போக சொல்லி தானே சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இப்போ அப்பா தான் நம்ம கணவன் எதிர்பார்க்கணுன்றீங்க. ஆமா ஏன் உங்க அப்பா உங்களை வேலைக்கு அனுப்பல? ஏன் உங்க அப்பா பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும் ஏன் உங்க அப்பா அதை முடிவு பண்ணாரு? அப்பா கிட்ட கேட்டீங்களா வேலைக்கு போனேன்னு? இல்ல நான் கேட்கவே இல்ல. நான் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்பா திருமணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுதான் ஏன் அப்பா ஒத்துக்கல? அது நீங்க தான் அத என்னைக்குமே வந்துட்டு தடுக்குறீங்களே. அப்பா ஒத்துக்கல சார். ஒரு நிமிஷம். அப்பா இல்ல சார், இதுல வந்து பொருளாதாரம் தாங்க அதுல நிக்குது. இப்போ சார் வந்து அவருக்கு வந்து பொருளாதாரம் தேவை, அதனால அவர் அதை முடிவு பண்றாரு. உங்க வீட்டுல அது வந்து இருக்கு, அதனால அவர் அனுப்பல. அவள்தான் அவர் எதிர்பார்க்கறதுக்கு வேலைக்கு போகணுமா போகக்கூடாதுன்னு ஆசைப்படுற அந்த ஒப்பீனியன் வைக்கிறது ஆண் தான். அது வேணுமா வேண்டாமாங்கிற சாய்ஸ் வந்து அதிகபட்சம் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. காலையிலேருந்து வீட்டில் இருக்க எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாமா நான் கேட்கும்போது எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு தோணுது அப்படின்றாங்க. சரி அவங்க டீச்சிங் முடிச்சிருக்காங்க, பக்கத்தில் டீச்சிங் ஸ்கூல் இருக்குது, நான் பார்த்து தரவா அப்படின்னு கேட்குறேன். இல்லை எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, ஆனால் வீட்டில் போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அதை தான் நானும் கேட்டேன். என்னம்மா உனக்கு பண்ணுறது நீ சொன்னாதானமா எனக்கு தெரியும். நீங்க கேட்ட கடைசி வரையும் பதில் இல்லை, நீங்க சொல்லுங்கன்றாங்க. நாங்க சொல்றதை அவங்க கடைசி வரையும் ஏத்துக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்கள். இந்த ஒரு மேரேஜ் அப்புறமா இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன்டா, ஆனா மொத்தமா மண்பானமாய் உடஞ்சு போச்சேடா அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அப்படியான வாழ்க்கையில் நடந்த அந்த மூமெண்டம் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமைனா மேட்சுக்கு போயிடலான்னு பார்ப்பேன் சார். ஆனால் அப்போ தான் சார் அவங்களுக்கு ஃபீவர் வரும், தலைவலி வரும், எல்லாமே வரும் சார். டக்குன்னு மேட்சுக்கு ஆனால் கூட நான் ஏமாற்றிட்டு மேட்சுக்கு போயிடுவேன் சார். கரெக்டாக அப்போ தான் பசங்க 7 மணிக்கு மேட்ச்னா 8:30 மணிக்கு வருவானுங்க. சரி 9 மணிக்கு டாஸ் போட்டால் ஃபோன் வரும் சார், பசங்களுக்கு டிஃபன் செய்யல, கேஸு காலி. ஆனால் கேஸ் இருக்கும் சார். பாப்பா அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துருச்சு, சீக்கிரம் நான் பதறி அடிச்சுட்டு போய் ஓடி வருவேன் சார். பாப்பா நல்லா தான் விளையாண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமே உடஞ்சிச்சு சார். சொல்லுங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மண்பான மாதிரி உடஞ்சி போச்சு சார் அப்படிங்கிற விஷயம் என்ன? என்னோட திருமண வாழ்க்கையே ஆக்சுவலி இப்போ உடஞ்சி போய் தான் நிற்குது. நான் இப்போ இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேஜ் போக, எந்த ஸ்டேஷனில் போய் நிற்க அப்படின்னே எனக்கு தெரியல. என்னோடய ஒய்ஃப் வந்து ஃபேமிலி மேலே அலிகன்ஸ் போட்டு நான் டிவோர்ஸ் கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. குழந்தை வேறு இருக்குது. 3 இயர்ஸ் ஆச்சு என்னோடய பையன் பிறந்து. இன்னும் நான் ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி என் பையனை. அந்த ஃபேமிலியில் ஆல்ரெடி 3 டைவர்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் ஆக்சுவலி பார்த்தா 3 டைவர்ஸுமே இதில் இவங்க கிளியராக இருக்காங்க டிவோர்ஸில். இப்போ நான் இது புதுசாக போனவொடனே இவங்களுக்கு என் சைடில் சின்ன மைனஸ் பாயிண்ட்டை வந்து அதை சரி பண்ணி அடுத்த வாழ்க்கையை அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே இல்லை. அப்போ வேண்டாம் உடனே, அப்புறம் நம்ம அந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம், அந்த பையனை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெளியில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதனால் வந்து எனக்கு திருமண வாழ்க்கை இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைலே வந்து உடஞ்சி போய் நிற்குது. இப்போ அவங்க பொண்ணை அவங்க பார்த்துக்கிறான், இப்போ அவங்களும் என் ஒய்ஃப் தான். இப்போ என்னோட பையனை எப்படி அவங்க பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த ஃபேமிலி பார்க்கறதுக்கு? இதே பல்லாவரத்தில் தான் என் ஒய்ஃப் இருக்கா, அண்ணன் வீட்டில் போய் நின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் அவன் அம்மா கேட்டு அடைச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடாது, கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இப்போ இது மாதிரி தப்பான எதிர்பார்ப்புகளை என் ஒய்ஃப் மனசில் திணிச்சு இப்படி எதிர்பார்ப்பு வச்சா இதை நான் நிறைவேற்ற முடியுமா?